மனுஷன் நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறத நம்ம வேணான்னு சொல்லுவோமா? ஏன் இத அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? அவங்க நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது தானே நான் சொல்றேன். ஏன் இப்படி பண்றாரு? ஒரு நாள் கண்டிப்பா அவருக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல தனது வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தைங்களும் எப்பயும் போல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுச்சு. இன்பா வேலை முடிஞ்சு அப்போதான் வீட்டுக்கு வந்தா. வந்த உடனே தனது குழந்தைகள், அப்பா சமோசா வாங்கிட்டு வந்துட்டீங்களா, குடுங்க குடுங்க அப்படின்னு குழந்தைங்க ஆர்வத்தோட கேட்டாங்க. சரவணா வெற்றி, கொஞ்ச நேரம் பொறுங்கப்பா. அப்பா உங்களுக்காகத்தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா கிட்ட கொடுங்க, அம்மா உங்களுக்கு வச்சு கொடுப்பா. நல்லா சாப்பிடுங்க. சரி அப்பா, நாங்க அம்மா கிட்ட போய் கொடுக்கறோம். அம்மா எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு குழந்தைங்க சந்தோஷமா அம்மா கிட்ட போய் கொடுத்தாங்க. தேவியும் அத 2 பேருக்கும் சரி பாதியா பிரிச்சு கொடுத்தா. குழந்தைங்கள ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் தினமும் போய்கிட்டு இருந்துச்சு. தினமும் பசங்க ஏதாவது கேட்க என்பா தினமும் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்படிதான் ஒரு நாள் என்பா அதே மாதிரி காலையில வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தா. அப்ப குழந்தைங்க 2 பேரும், அப்பா இன்னைக்கு வரும்போது எங்க